எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படம் ராயன் திரைப்படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தது. ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தனுஷ் அவர்களுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், நம்முடைய செல்வராகவனுடைய ஸ்பீச் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படின்னா 16 வயசுல சினிமாக்குள்ளே வரும்போது துள்ளுவதோலைமை படத்தில் சினிமாக்குள்ளே வரும்போது தனுஷ் அவர்கள் இருந்த அந்த மனநிலை, அவருடைய லுக்கில் இருந்து அந்த லுக்குக்கு கிண்டல் செய்யப்படுறது அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற அந்த நிலைமை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் பேசின விஷயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா சொன்னாங்க. நம்முடைய ஜெயராம் சாருடைய பையன் வந்து காளிதாஸ் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இது மாதிரி இந்த படத்தில் நீங்கள் வந்து வெறும் டைரக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு ஆக்டராக மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ராயன் கேரக்டருக்கு யாரை செலக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது ரஜினி சாரை தான் நான் செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து தனுஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இது எனக்கு என்ன விஷயங்கள் தோணுச்சுன்னா, காலா படத்து டைமில் வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து கதை ஓகே பண்ணதுக்கு முன்னாடி வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு கதை வந்து சொல்லியிருந்தாரு. தனுஷ் அவர்களும் ஒரு கதை வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கதை தான் வந்து இந்த ராயன் திரைக்கதையாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் நமக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து ரஜினி சார் வந்து முழு நீள வந்து ஒரு ஆக்ஷன் படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தாரு. பொலிட்டிக்கல் ஷேடோ இல்லாத ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தாரு. அது என்னென்னா காலா திரைப்படமே அப்படி தான் வந்து பிளான் பண்ணப்பட்ட படமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கதைக்குள்ளே வந்து பொலிட்டிக்கல் தேவைப்பட்டதுனால அப்படி நகர்ந்து போயிடுச்சு. ஸோ தனுஷ் அவர்கள் வந்து யோசிச்சு வச்சிருந்த விஷயம் வந்து இந்த படம் தான் போல அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சாருடைய ரைட்டிங்கில் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஜெயசூர்யா சாருடைய ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. இந்த ராமாயணத்தில் வர மாதிரி ராவணன் சம்மந்தப்பட்ட கதை, அது மாதிரி அப்போ மகாபாரதத்துக்குள்ளே வர மாதிரி. ஸோ இந்த ராமாயண மகாபாரதத்துக்குள்ளே நான் வருகின்ற அந்த வயலன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு மிங்கிள் பண்ண மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து கேரி பண்ணி ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்திருக்கு. அதை அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு வந்து ஜெயசூர்யா சார் சொல்லியிருந்தாரு. ஸோ தனுஷ் அவர்கள் வந்து ரஜினி சாரை வந்து வச்சு யோசிக்கும் போது இப்போ நீங்கள் மகாபாரதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினி சாருக்கு துரியோதன கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வில்லனிசம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய கலர் இருக்குது. ஒரு ஹீரோனா வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் வந்து வில்லனுக்கு அப்படி ரூல்ஸ் கிடையாது. எல்லாத்தையும் உடச்சி எறிகிற மாதிரி தான் இருக்கும் வில்லனுக்கு. ஸோ அப்படி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக வந்து துரியோதன கேரக்டர் அதுதான் வந்து முதல்ல ரஜினி சார் வந்து நடித்தது. இப்போ இந்த அசுரன் படத்தில் வருகின்ற அந்த பாட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த அசுரனுடைய அந்த லுக்கு, அந்த ராவணனுடைய அந்த லுக்கெல்லாம் நமக்கு வந்து காட்டுறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷுவலாம் வந்து ரஜினி சாரை பார்க்கும்போதே நம்ம வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது வந்து தனுஷ் அவர்கள் வந்து என்ன திடீர்னு போய் ஒத்துக்கிட்டான், நீ வந்து என்ன பேசின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கெஞ்சி கேட்டேன் சார் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் ரஜினி சாரோட பாஷா டயலாக் கூட நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்க, என்னென்ன அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே உண்மையை சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இதையும் நீங்கள் மிங்கிள் பண்ணி பாருங்கள். கெஞ்சி கேட்டேன் சார் அப்படின்னு வந்து ரஜினி சார் சொல்லியிருந்தால் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயத்தை தனுஷ் அவர்கள் வந்து ரொம்ப ஆழமாக வந்து பதிச்சிட்டாரு. இப்போ ஒவ்வொரு ரஜினி ரசிகர் மனசுலையும் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பதிச்சிட்டாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயன் திரைப்படத்தை முதல் ஷோ வந்து பார்த்தாகணும். அவர் வந்து இந்த கேரக்டரில் ரஜினி சார் எப்படி இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய வந்து யோசிக்க வச்சுட்டாரு. காலா படத்துடைய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், தர்பாரில் வர சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து மிங்கிள் பண்ணி அதை வந்து ராயன் படம் வந்ததுக்கு பிறகு அதில் வர அந்த தீம் மியூசிக்லாம் வச்சு ரஜினி சாரோட எடிட்லாம் வரதை நம்ம பார்க்க முடியும். படம் பார்த்து முடித்த பிறகு நமக்கு நிறைய ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் வந்து மனசுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட ஃபேனாக வந்து வர மாதிரி ஒரு ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருந்தாங்க. ஸோ தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எவ்வளோ பெரிய ரஜினி சாரோடைய ரசிகன் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அவருடைய மருமகனாக இருந்து அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து அவருடைய ஃபேனாக இருந்த விஷயத்தெல்லாம் வந்து அவர் மென்ஷன் பண்ணி நிறைய மேடைகளை வந்து பேசியிருக்காரு. கால ஆடியோ லான்ச்சில் கூட வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பேசியிருந்தார். ஸோ ஒவ்வொரு மேடையிலையுமே ரஜினி சாருடைய அந்த ஃப்ளோ வந்து தனுஷ் கூட நீங்கள் பார்க்க முடியும். அந்த பேசுகிற அந்த விதம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாருடைய அந்த ஃபார்மெட்டை வந்து உங்களால் வந்து உணர முடியும். ஒரு நிறைய பண்பட்ட ஒரு மனிதனாக வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து ரஜினி சார் கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அற்புதமாக வந்து உணர்ந்திருக்காரு. ஒரு ரசிகனாக வந்து அவர் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒவ்வொரு படத்துடைய டீசரோ ட்ரெய்லரோ வரும்போது அதுக்கு வந்து தனுஷ் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் ட்விட்டரில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். எல்லா ரஜினி ரசிகனுமே வந்து ரசித்த ஒரு மனிதன். ஏன்னா திருவிழா ஆரம்ப பட டைமில் வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ரஜினி சாரோட வீட்டில் வந்து மருமகனாக மாறிட்டார். அந்த டைமில் வந்து வந்த ஆதரவு வந்து ஒரு ரஜினி சாரோட மருமகன் அப்படிங்கிற ஒரு ஆதரவில் தான் முதல்ல பேசப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே தனுஷ் அவர்கள் வந்து தன்னை பண்படுத்தி தன்னை ப்ரூவ் பண்ண விதம் இருக்குது தெரியுங்களா, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. குறிப்பாக ஆடுகளம் படத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோடைய ஆக்டிங்கை பார்க்கும்போது அன்பிலீவபிளாக இருக்கும். அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பார். அந்த
கருப்புங்கிற அந்த கேரக்டரில் வந்து அவர் கேரி பண்ண விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நம்முடைய அசுரன் திரைப்படத்தில் வந்து அவர் நடிச்சிருந்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சாமானிய ரசிகனுக்குள்ள கூட ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு நடிப்பை வந்து உணர வச்ச ஒரு அற்புதமான மனிதனாக தனுஷ் அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டார். ஹாலிவுட் வரைக்குமே போய் வந்து நடிச்சுட்டு, ஹாலிவுட்டில் வந்து சோலோ ஹீரோவாக ஒரு படம் நடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு அவெஞ்சர்ஸ் டைரக்டர்ஸோட இயக்கத்தில் போய் நடிச்சுட்டு வந்த ஒரு அக்மார்க் இந்திய நடிகராக அவர் மாறி போனார். இந்திய நடிகர், ஆனால் தமிழ் நடிகராக, எப்படி சொல்ல, தமிழ் நடிகராக இருந்து ஃபேமஸ் ஆகி இந்திய நடிகராக எல்லாத்தினாலையும் அறியப்பட்டு இப்போ ஹாலிவுட் நடிகராகவே மாறி போயிருக்கு தனுஷ் அவர்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் வளரணும். இது வந்து நிறைய பேருக்கு அமையாது. அவரே வந்து எழுதி, அவரே இயக்கி, அவரே நடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து 50வது திரைப்படம் வந்து எல்லா ஹீரோக்குமே அமையாது. தனுஷ் அவர்களுக்கு அது அமைஞ்சிருக்கு. அது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அவருடைய கரியர்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு இந்த படம் நகர்த்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 25வது படம் வந்து இட்டு கொடுத்த இயக்குனர், டைரக்டர், இது என்ன சொல்கிறது, ஆக்டரில் தனுஷ் அவர்கள் ஒரு முக்கியமான ஆக்டராக இருந்தார். சூர்யா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி நம்மளுடைய தனுஷ் அவர்களுக்கு வந்து வேலையில்லா பட்டதாரி வந்து 25வது படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. 50வது திரைப்படம் வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்கும் இந்த 50வது படம் ஒரு மிகப்பெரிய பெயரையும் வெற்றியையும் கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ரஜினி சாரோட தனுஷ் அவருடைய ஒவ்வொரு நடிப்புலையுமே அந்த சீக்வன்ஸில், அந்த சீன்ஸ்லையுமே, குறிப்பாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒன்று வரும் கண்டிப்பாக இன்டர்வலில். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனில் வந்து ரஜினி சாரை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து உணர்வோம் அப்படிங்கிறத நான் முழுமையாக யோசித்து பார்க்குறேன். உங்களுக்கு இந்த படத்துலேருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கமெண்ட் எடுத்துக்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வழக்க தமிழ் சினிமா.